பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களையும் நாம் கற்று வருகிறோம். நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலமாகவும் இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக நாம் மீண்டுமாக இன்னொரு தலைப்பின் கீழாக இந்த செய்திகளை நம்ம கற்றறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது உங்கள் இருதயம் தோய்ந்து போவதற்கான 3 தீமைகள் என்ற தலைப்பிலே இந்த வேளையிலுமாக நாம் ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அழிந்து கொண்டிருக்கும் உலகத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்கும்படியாக இந்த வழியை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் நன்மையினால் நீர் முடிசூட்டி தொய்ந்து போன அவருடைய இருதயத்திலே கர்த்தருடைய பலத்தை நீர் நிலைநிற்க செய்து அவர்களுக்கு ஆறுதலை தந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் இருதயம் தொய்ந்து போவதற்கான 3 தீமைகள் அல்லது 3 காரணங்கள் என்று சொல்லியும் நாம் படிக்கலாம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதருடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய தீமையும் நம்மளுடைய காதுகளால் கேட்கக்கூடிய தீமையான செய்திகளும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையினாலே நம்மளுடைய கரங்களினாலே சில தீமையான காரியங்களை செய்வதனாலே நம்மளுடைய வாழ்க்கை சில நேரத்திலே தடுமாற்றத்தை சந்திக்கிறதாக இருக்கிறது. அந்த தடுமாற்றம் ஏற்படும் வேளையிலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு காலங்களிலே நம்மளுடைய இருதயம் தொய்வை பெறும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களும் சூழ்கொள்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட தீமைகள் மனுஷர்களிடத்தில் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட தீமைகள் இந்த நாளிலும் செய்தியை கேட்கிற உங்களோடு இருக்கிறதா? அப்படிப்பட்ட தீமைகள் இந்த நாளிலே செய்தியை கொண்டு வந்திருக்கிற என்னோடு இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லிக்கிற 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இருப்பார்கள். தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் இருப்பார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் இந்த தீமைகள் தான் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தை சோர்வடைய செய்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இத்தனை தீமைகள் எந்தெந்த ரூபங்களிலே இடம்பெறுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்பதற்காக 3 முக்கிய எளிமையான தலைப்பின் கீழாக நாம் படித்துக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் தோய்ந்து போவதற்கான காரணம் மனித நேயத்தை மறப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனித நேயத்தை மறப்பது ஒரு தீமை. மனிதன் மனிதனை வெறுக்கிறவனாக இருக்கிறான். மனிதன் மனிதனை புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான். மனிதனுக்கு அன்பு இல்லாமல் அவர்களுடைய அன்பு தணிந்து போகின்றதாக இருக்கிறது. எனவே மனிதன் இந்த மனித நேயத்தை இழப்பதினாலே இன்னும் சூழ்நிலைகள் ஒரு ஆபத்துக்கு கடந்து செல்கிறது. அந்த ஆபத்து தான் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உறவுகள் முறிவதும் குடும்பத்திற்குள்ளாக சச்சரவுகளும்
தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேதனைகளும் இன்னமும் மனுஷர்களுடைய இருதயம் தோய்ந்து போகக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட தீமையான இந்த காரியம் நமக்கு கண்டடைகிறது. எனவே மனித நேயம் ஒரு முக்கியமான அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக நாம் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனித நேயத்தை இழந்து போனதினாலே மனிதன் பிறருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காமலும் பிறருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமலும் பிறர் அழும்போது சிரிக்கிறவனாக இருக்கிறான். பிறருடைய விழுகையிலே கை கொட்டி சிரிக்கிறவனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுவது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. மனித நேயத்தை இழந்து போனோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். மனிதநேயமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழும்போது கண்களால் காணக்கூடிய மனிதர்களை நேசிக்க முடியாத நாம் எப்படி காணாத பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியும்? நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களையும் படைத்தவரும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே வேதத்திலே இதை குறித்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஞானியாகிய சாலமோன் இன்றைக்கு நமக்கு இதை குறித்து சில பாடங்களை பிரசங்கியின் புத்தகத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே சூரியனுக்கு கீழே மனிதன் பிற மனிதர்கள் மேல் காட்ட வேண்டிய தயவை, பிற மனிதர்கள் மேல் காட்ட வேண்டிய இரக்கத்தை, பிற மனிதர்கள் மேல் காட்ட வேண்டிய அந்த நற்குணத்தை இழந்து விட்டான். எனவே அவன் மற்ற மனிதர்களை ஒடுக்குகிறவனாக இருக்கிறான். ஒடுக்கப்படுகிறவர்களுடைய கண்ணீரை கண்டதாக சாலமோன் இந்த இடத்துல நமக்கு சாட்சி பகர்கிறார். அந்த ஒடுக்கப்பட்டோரை தேற்றுவதற்காக அந்த மனிதநேயமற்ற கூட்டம் யாரும் அவர்கள் பட்சத்தில் போகவில்லை. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லிட்டது அவர்களுக்கு பலன் இருந்தும் அவர்கள் அப்படி செய்யவில்லை, அவர்களை தேற்றுவார் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாச பிள்ளைகளே, உங்கள் இருதயம் தொய்யும் போது இன்றைக்கு நீங்கள் யாராவது பிற மனிதர்களிடத்திலே இந்த மனித நேயத்தை காண முடியவில்லை, இன்றைக்கு நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இன்றைக்கு என்னை தேற்றுவார் இல்லை என்று சொல்லி ஏங்கும் பிள்ளைகளாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். உங்களை தேற்றுவதற்காக யாரும் இல்லை, மனித நேயத்தை காண்பிப்பதற்கு ஒருத்தரும் இந்த உலகத்தில் இல்லை. என்னுடைய இருதயம் தோய்ந்து போகிறது, அல்லது மனித நேயத்தை காட்டுகிறவன் நான் அல்ல, ஒடுக்குகிறவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய இருதயம் தோய்ந்து போகிறது என்று சொல்லி நம்முடைய நாட்களின் அனுபவங்கள் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இன்றைக்கு நம்மளுடைய கண்ணீரின் வேளையிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற வேளையிலும் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதாமத்திலே இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியரின் நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இது என்ன தலைப்பு இந்த வசனத்துக்கு கொடுக்கலாம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இது பெரிய பாவம். கொரிந்தியரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:12. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் மனித நேயத்தை நாம் இழந்திருப்போம் என்று சொன்னால், பலவீனமான அவர்களுடைய மனசாட்சியை நீங்கள் அல்லது நான் இன்றைக்கு புண்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு பாவம். தேவ ஜனமே, பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உண்டாக்கினது நாம் எல்லோரும் சந்தோஷமாக ஒரே குடும்பமாக நம்முடைய ஆயுசு நாட்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவங்களைப் போல நிகழ்காலத்தினுடைய
மனுஷர் வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த காரியங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். நாம் பேசக்கூடிய வார்த்தை பிறரை புண்படுத்தும் என்று சொன்னால் நாம் பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். தேவ ஜனமே, நல்ல நேரத்திலுமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு மாற்றப்படுகிற வேளையிலே இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் தேவன் பேசும்போது, மகனே மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு தீமை காணப்படுகிறது. அந்த தீமை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உன்னிடத்தில் மனிதநேயம் இல்லை, அந்த மனிதநேயத்தை நீ வளர்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்ப்போம். நல்ல மனிதநேயத்தை வேதாகமத்திலே எந்த மனுஷர் யார் வாழ்ந்து காட்டினது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது மரியாள் மற்றும் யோசேப்பை குறித்து இந்த இடத்திலே பேசுகிறது. இந்த மரியாளை யோசேப்பு தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு முன்பதாக மரியாள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் அடைந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இப்படி மரியாள் கர்ப்பம் அடைந்து இருக்கக்கூடிய வேளையில் வேதம் சொல்லிக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். எனவே நீதிமானான யோசேப்பு மனித நேயத்தோடு நடந்து கொண்டு அந்த ஸ்திரீயாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாது இருந்தான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்று சொல்ல பார்க்கும்போது, இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாய் நடந்து கொள்வதற்கும் அதே சமயத்திலே பிறரை அவமானப்படுத்தாதபடிக்கும் மனித நேயத்தோடு நாம் நடந்து கொள்ளும் போது தோய்ந்து போன இருதயங்களுக்கு ஆறுதலை உண்டாக்குகிறவர்களும், தோய்ந்து போன இருதயமாகிய நமக்கு சில நேரத்திலே பலனை உண்டாக்குகிறவர்களாகவும் நாம் இருப்போம். எனவே மனித நேயம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்பட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மனித நேயத்தோடு வாழ வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் பிற அல்லது சக மனிதர்களை நாம் சந்திக்கும் போது அவருடைய உணர்வுகளுக்கு நாம் இணங்கினவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பூரித்திருக்கிறார்களா, நீங்களும் பூரித்திருங்கள். அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்களா, நீங்களும் துக்கத்தோடு இருங்கள். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை சந்தித்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காகவே இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த நாளிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் மனித நேயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் இருதயம் தோய்ந்து போகாமல் இருப்பதற்காக செய்த நன்றியை மறவாதிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ருசித்திருக்கிற வேளையில் நாம் பிற மனிதர்களுக்கு நாம் நல்ல குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், மனித நேயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு அவமானத்தை ஏற்படுத்தாமல் பிறருடைய துக்கத்திலே துக்கத்தோடும் பிறருடைய சந்தோஷத்திலே சந்தோஷத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி படித்த முதலாவது பாடத்தை நாம் நிறைவேற்றி, இரண்டாவதாக நாம் படிக்கும் பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவர் செய்த நன்றியை மறவாதிருங்கள். இந்த நன்றியை நாம் மறந்தோம் என்று சொன்னால் குறை சொல்லும் பழக்கம் ஒன்று ஏற்படுகிறது. இந்த குறை சொல்லும் பழக்கம் ஒன்று ஏற்படும் போது மீண்டுமாக பிளவு, மீண்டுமாக சங்கடங்கள், மீண்டுமாக சர்ச்சைகள் இவைகள் எல்லாம் எழும்பும் போது நம்முடைய இருதயம் அந்த வேதனையை தாங்க முடியாமல் நம்முடைய இருதயம் சோர்வடைகிறதாகவும் தொய்யும் இருதயமாகவும் அது காணப்படுகிறது. வேதாகமத்திலே இதை குறித்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு நிபந்தனையை வைக்கிறார்.
இந்த நாளிலும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நன்றியை மறவாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உங்களுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் இருக்க வேண்டுமா? உங்களுடைய இருதயம் பலம் வாய்ந்த இருதயமாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்ற இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் இருதயம் தோய்ந்து போகாத இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் இருதயம் சஞ்சலத்தோடு நிரம்பின இருதயமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், நீங்கள் நன்றி அறிதல் உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கென்று தினமும் நன்றி கூறும் இருதயமா, அல்லது ஆண்டவரிடத்திலே தினமும் தூஷிக்கிற வார்த்தையை பேசும் இருதயமா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். பிரசங்கி ஞானியாகிய சாலமோன் மீண்டும் இதை குறித்து சில வார்த்தைகளை நாம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கியின் புத்தகத்திற்குள்ள நம்ம கடந்து வருவோம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். இந்த இடத்திலே சாலமோன் என்ற ராஜா ஒரு கதை போன்ற ஒரு அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஞானி மனுஷர்களிடத்திலே கண்ட அந்த காரியத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய வார்த்தைகளாலே என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர்கள். அதற்கு விரோதமாய் பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அந்த சின்ன கூட்டத்தில், எனவே 15ஆம் வசனம் சொல்லிக்கிறது, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. பாருங்க, ஜனங்களுடைய நன்றி அறிதல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஒரு சின்ன ஊரு, கொஞ்சம் வீடு, கொஞ்சம் மனிதர்கள். ஒரு பெரிய ராஜா வந்து முற்றுகை போடுறாரு. அந்த பெரிய ராஜா வந்து அதை முற்றுகை போடும்போது, அவன் எதிரிட்டு கொத்தளங்களை கட்டும்போது, அந்த ஊர்ல ஒரு ஏழை ஞானி ஒருவன் இருக்கிறான். அந்த ஏழை ஞானி செய்த நன்மையினாலே, அந்த ஏழை ஞானியினுடைய அந்த முயற்சியினாலே இந்த பட்டணத்தார் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த ஏழை ஞானி செய்த அந்த உதவிக்காக ஒருவரும் அதை குறித்து ஒரு நாளும் பேசாதிருந்தார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற சிறு நன்மைகளாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நாம் எத்தனை முறை நாம் சாட்சி சொல்லுகிறோம்? நாம் எத்தனை முறை நாம் பிறருக்கு அதனை கிறிஸ்துவின் அன்பை ஏவும்படியாக நாம் அதனை பறைசாற்றுகிறோம்? அல்லது அந்த நன்மைகளை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலேயே அதை அடக்கிக் கொள்ளுகிறோமா? அல்லது ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மை கடந்து வேறெங்கும் செல்லக்கூடாது என்ற ஒரு அவிசுவாசத்தோடு, ஒரு அஜாக்கிரதையோடு இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்குள்ளாகவே நாம் வைத்து விடுகிறோமா? 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவர் செய்த சகல உபகாரங்கள், அது சிறிய உபகாரங்களோ பெரிய உபகாரங்களோ, அது ஆபத்தில் உண்டானதோ அல்லது நன்மையான சூழ்நிலையில் உண்டானதோ, எந்த உபகாரங்களையும் எந்த நன்றிகளையும் மறப்பதற்கு மனிதர்களாய் இருக்கிற நமக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. உங்கள் இருதயம் தோய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி, உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த மறவாதீர்கள். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் மூன்றாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மறவாதிருங்கள். இந்த கோபம் நம்மை என்ன சூழ்நிலைக்கு வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடுகளை, நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அந்த பலத்தை இழக்க செய்கிறது இந்த கோபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா
தன் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் வந்து அந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்தான். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரேனும் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக போடப்பட வேண்டும். அதிலே 3 பேர்கள் அந்த இடத்திலே ஆண்டவருக்காக நின்றவர்களாகவும் அந்த பொற்சிலையை வணங்காதவர்களாகவும் துணிகரமாய் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 3 அந்த எபிரேயர்களை நோக்கி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்களை கொண்டு போய் அந்த எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு ஒரு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த அக்னி சூளையினுடைய வெப்பத்தை 7 மடங்கு அதிகரிக்க செய்தான். அந்த கோபம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கோபம் நம்முடைய புத்தியை இருளடைய செய்கிறதாக இருக்கிறது. ஆங்கர் clouds the mind of reasoning. நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்நிலையில் நம்முடைய புத்தியை இருளுக்கு கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. அதனுடைய விளைவை நாம் நினைத்து பார்ப்பது இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கோபம் போன்ற அல்லது தேவன் அருவருக்கக்கூடிய எண்ணற்ற உணர்வுகள் இருக்கலாம். இதை போன்ற எண்ணற்ற உணர்வுகள் நம்மிடத்தில் காணப்படும் போது அவைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, கொலோசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதம் சொல்லிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் உங்கள் மனைவிகளிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும். வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் உங்கள் கணவனிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். நீங்கள் கசந்து கொள்ளக்கூடாது, நீங்கள் கோபிக்க கூடாது. நீங்கள் கோபித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சூரியன் அஸ்தமிக்கும் வேளைக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தனிய கடவது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு புறத்திலே வேதம் சொல்லிக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி நாம் யாக்கோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே உங்களுடைய உணர்வுகளில் ஒன்றான கோபம் உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய உணர்வுகளில் ஒன்றான இந்த கோபம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதுவே உங்களுடைய இருதயம் தோய்ந்து போவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. சில வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நேரத்திலுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடத்தின் கீழே நாம் நல்லொழுக்கமுள்ள கிறிஸ்தவர்களாக வளர வேண்டும். கட்டுப்பாடு கொண்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவர்களாக, நன்றி அறிதல் கொண்டவர்களாக, மனித நேயத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது 3 தீமைகளையும் நாம் கடந்து இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த இருதயத்திலும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை வர செய்து நம்பிக்கையை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் போது இன்றைக்கு நாம் மீண்டுமாக நாம் நினைத்து பார்ப்போம். மனித நேயத்தோட நாம் நடந்து கொள்வோம், நன்றி அறிதலோட நாம் காணப்படுவோம், உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்துவோம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் தோய்ந்து போகாமல் இருந்து நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய இருதயம் தோய்ந்து போவதற்கு இந்த 3 பாவங்கள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மனித நேயத்தோடே நாங்கள் நடந்து கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றி அறிதல் கொண்டவர்களாக இருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இவையெல்லாம் பரலோகத்தின் தேவன் கொடுக்கும் பலத்தினால் சாத்தியம் என்பதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு இந்த வேளையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.